நான் எப்பவும் யூஸ் பண்ணுறது வந்து நான் கடையில் வாங்குகிற எந்த ஒரு லிக்யூடு சொல்யூஷன் எதுவுமே வாங்கி வந்து நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன இருக்கோ அதை தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். பாத்திரங்களை சோப்பு வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கிறது எல்லாமே நான் அதை வச்சு தான் பண்ணுறது. நான் மற்ற லிக்யூடில் எனக்கு செட் ஆகாது, ஒத்துக்காது. அதை எடுத்து விலை கொடுத்து வாங்கணும். இருக்கவே இருக்குது 5 ரூபா சோப்பு. அது போதும் நமக்கு. 5 ரூபா சோப்பே நமக்கு நல்லா பளபளன்னு கொடுத்துரும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் நம்ம எதனாலும் வாங்கி 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 யூஸ் பண்ணவே கூடாது. கரெக்டு தானே? நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணாலே பளபளன்னு தான் இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் இந்த இருக்குல்ல இந்த சோப்பு 5 ரூபா சோப்பு இதை வச்சு தான் போட்டு நான் எப்போவுமே வந்து தேய்க்கிறது. அதுவே நல்லா பளபளன்னு ஆயிரும். இந்த டயல் எல்லாமே என்ன ஒன்ஸ் வந்து நமக்கு எப்பவும் வந்து எண்ணெய் படிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம எப்பவும் தோசை சுடாமல் நம்ம இருக்க போகிறது இல்லை. எப்பவும் தோசை சுடுவோம், ஃப்ரை ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம. அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக ஆயில் எப்படினாலும் தெறிக்க தான் செய்யும். இந்த மாதிரி தான் நீங்களும் செய்வீங்களா? செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி என்ன மாதிரி ட்ரை பண்ணுறா, சிம்பிளாக வேலையை முடிச்சுட்டு போகும்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒரு வழியாக தேய்ச்சி கழுவியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா நீட் பண்ணிட்டேனா? இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வேலை. ஆனால் அது முடிச்சிட்டோன்னா தான் நிம்மதியாக சமைக்க முடியும். அப்போ தான் மனசு சந்தோஷமாக இருக்கும்.